வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்மணி ஒரு குடும்பத்தையே மொத்தமாக அழிச்சிட்டிங்கல்ல, நீங்கள் பண்ண இந்த பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பரிகாரம் கிடையாது, இனி உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது சூர்யா அவங்கள தடுத்து நிறுத்தி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே தப்பாக எதுவும் நடக்கலை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கண்மணி இதை கேட்குறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நான் கேட்கக்கூடாது, வீராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான், ஒரு ஃப்ரெண்டுக்கு இல்லாத உரிமை என்ன இருக்குது, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, இங்கே தப்பாக அப்படி எதுவுமே நடந்துடல, மாறன் வீராவை லவ் பண்ணார், வீரா கிட்ட அவரோட காதலை சொன்னார், ஆனால் வீரா அவரோட காதலை ஏற்றுக்கலை, ஆனால் அதுக்காக தான் லவ் பண்ண பொண்ணோட வாழ்க்கை அவரோட கண்ணு முன்னாடி அழியிறத அவரால் பார்த்துட்டு இருக்க முடியாது, வீரா ஒரு தப்பானவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் மாறன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா, இந்த வாழ்க்கையை நீ மிஸ் பண்ணிடாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது கண்மணி வாய் இருக்கிறவங்க எல்லாம் பேசலாம், ஆனால் அந்த இடத்துல இருந்து அதை கேட்குறவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு புரியும். சூர்யா, நீ இவ்வளோ பேசுறியே, உனக்கு உங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும்ல, ஒருவேளை உங்கள் அப்பாவை யாராவது கொண்டுட்டு அவனே உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான், நீ அவனை ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்க, அப்போது சூர்யா அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது மாறன் இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக மாறனை பார்க்குறாங்க. மாறன் சொல்லக்கூடாதுன்னு தலையாட்டிடுவாங்க. ஆட்டினதுமே சூர்யா அமைதியாகிடுறாங்க. அப்போ கண்மணி, என்ன சொல்ல போகிற, மாறன் அந்த ஆக்சிடெண்ட்டே பண்ணலைன்னு சொல்ல போறியா, சொன்னாலும் சொல்லுவீங்க அதை வேற யாரோ பண்ணாங்க, இல்லை ஏன் அவங்க அண்ணனே பண்ணாங்கன்னு கூட சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாரையும் ஏமாத்துறவங்க, நீங்கள் வேணா அவங்களெல்லாம் நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன், என் தங்கச்சி வீரா அவங்க கூட வாழ மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கூட்டிக்கிட்டு கண்மணி அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ராமச்சந்திரன், கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லார்கிட்டேயும் இவன் என் புள்ள மாறான் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னடா என்னை பற்றி பெருமையாக பேசுறது அப்படின்னு என் முகத்தில் நீ கரிய பூசிட்டல, நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் கெடுக்கல, 2 குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி அப்படின்னு மொத்தமாக கெடுத்துட்ட, உன்னால் இப்போது ராகவன் வாழ்க்கையும் போயிடுச்சே, நீ மட்டும் அப்போவே வீராவை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை அப்போவே வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பேன் நான், ஏன்னா கொஞ்சம் கூட வீராக்கு தகுதி இல்லாத ஆள் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா, வீராவால் தானே நீ இப்படி ஒரு நல்லவனாக மாறி இருக்க, அதை கூட யோசிக்காமல் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பாவத்தை நீ பண்ணிட்டியடா அப்படின்னு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி, அண்ணா நீ சொல்கிறது கரெக்டு தான், வீரா கொஞ்ச நாள் இருந்ததுக்கே மாறன் இந்த அளவுக்கு மாறிட்டானே, வாழ்க்கை முழுக்க வீரா அவன் கூட இருந்தான் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ராமச்சந்திரன், இங்கே பாரு வள்ளி, கோவிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற சாமி நமக்கு நல்லது பண்ணால் நாம் கையெழுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு வந்துடணும், ஆனால் அதுக்காக கோவிலில் இருக்கிற சிலையை தூக்கிட்டு வீட்டில் கொண்டு வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது, அது அநியாயம் அக்கிரமம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் என் முகத்திலே முழிக்காத, வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போகிறாங்க. அப்போது என் கூட வராமல் இவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் கடைசி வரைக்கும் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே ராகவன் கார்த்திகெல்லாம் ராமச்சந்திரன் கூட போகிறாங்க. அப்போது மாறன் அத்தை நீ போ அவங்க கூட, என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், நாம் பண்ண காரியத்துக்கு நம்மளை ஆரத்தி எடுத்துலாம் கூப்பிட மாட்டாங்க, நீ முதல்ல அவங்க கூட போ அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி நான் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மாறன் வள்ளியை போக சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் போனதுக்கப்புறமா சூர்யா மாறன் கிட்ட பேசுகிறாங்க. மாறா, எப்படியோ நீ வீரா கழுத்தில் தாலி கட்டி வீராவை உன்னோட ஒய்ஃப் ஆக்கிட்ட, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, என்ன அவளை நீ கன்வின்ஸ் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் 2 பேருக்கும் நான் செமையாக ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் அவள் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூர்யா அவள் விட்டுட்டு போயிட்டா நீ அப்படியே விட்டுருவியா அப்படின்னு கேட்க, அதை இப்படி விட்டுருவேன், அதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கேன், என்ன அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்ல, சரி சரி சீக்கிரமாக அவளை கன்வின்ஸ் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணும், நான் உங்களுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு சூர்யா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் கண்மணி பிருந்தா அவங்க அம்மா அப்படின்னு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வீரா தனியாக ரூமில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்கும்போது, என் பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது பிருந்தா
அம்மா நீ ஏன் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அக்காவுக்கு நல்லது தான் நடந்திருக்கு. மாறன் மாமா சொல்கிறது சரியாக தான் இருக்கும். அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. மாறன் மாமா வந்து வீராக்காவை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு கண்மணிக்கு கோவம் வந்து பிருந்தா வந்து பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்சதுமே பிருந்தா வந்து எந்திரிச்சு நின்று, அக்கா நீ என்னை அடித்தாலும் பரவாயில்ல, நான் மாறன் மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். மாறன் மாமா நல்லவர் அப்படின்னு சொல்ல, அம்மா பாத்தியம்மா இவ எப்படி அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கண்மணி பிருந்தாவை எழுதிட்டு வந்து அவங்க அண்ணனோட ஃபோட்டோவை காமிச்சு, பாத்தியாடி உங்கள் அண்ணனை கொன்னதே அவன் தாண்டி, எப்படிடி வீரா அவன் கூட போய் வாழ்வான், இதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல. அப்போது பிருந்தா வந்துட்டு, இங்கே பாரு அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது மாறன் மாமா இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது, என்னடி அவன் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணலைன்னு சொல்ல வரியா நீ சொன்னாலும் சொல்லுவ, ஏண்டி நீ இப்படி இருக்க, நம்ம அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டாரே, நம்ம அண்ணன் இல்லாதனால தானே இப்படிலாம் நடக்குது அப்படி இப்படின்னு எமோஷ்னலாக வந்து இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அங்கே ராமச்சந்திரன் வந்துட்டு, தடுக்கி விழுந்தா என்னை தாங்கி பிடிக்க நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்படி மொத்தமாக என்னை வந்து கவுத்துட்டீங்களே, இப்படி நீங்களே எதிரி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ராகவன் வந்துட்டு, அப்பா எனக்கே இந்த விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட அவன் லவ் பண்ணுறான்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னான், ஆனால் தாலி கட்டுற விஷயம்லாம் என்கிட்ட அவன் எதுவுமே சொல்லலைப்பா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, வள்ளி ஒரு பக்கம், அண்ணா வீரா வந்து கொஞ்ச நாள் இருந்ததுக்கே மாறன் மாறிட்டான், வாழ்க்கை முழுக்க இருக்கணும், அவன் எங்கே திரும்பவும் குடிக்க அடிமையிட போகிறான் தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு, என் பசங்களுக்காக நீ கல்யாணம் கூட பண்ணிக்காம உன் வாழ்க்கையை வந்து இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு நான் ஒரு நாளும் வந்து கவலைப்படாத நாள் கிடையாது, ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ணா இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் மாறன் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அப்போவே உங்ககிட்ட சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன், என்ன சொல்லியிருந்தா நான் வீரா கூட சேர்த்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறியா? நானே வந்து அதெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டேன், கண்டிப்பாக அந்த ஒரு தப்பு மட்டும் நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். அவன் ஒரு உருப்படாதவன், வீரா நல்ல பொண்ணு, வீராக்கு நான் அவனெல்லாம் கட்டியே வச்சுருந்துருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீயும் எனக்காக எதுவுமே செய்யக்கூடாது, நீ பண்ண இந்த துரோகத்துக்கு நீ என் பக்கமே வரக்கூடாது, எனக்கு எதுவுமே செய்யக்கூடாது, நான் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. வள்ளி வந்து, அண்ணா நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அங்கே கண்மணி வீரா அவங்க அம்மா அப்படின்னு எல்லாரும் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது மாறனை நினச்சிக்கிட்டே கண்மணி வந்துட்டு, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டல, உனக்கு இருக்கு பாரு, உன்னை நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இப்படியே நாம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறதுனால என்ன நடந்துட போகுது, எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்னதுமே, என்னது ரெடி ஆகுறதா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போகணும் அப்படின்னு கேட்க, நம்ம எல்லாரும் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம், போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம், அவன் ஜாமீனில் கூட வெளியே வர முடியாத அளவுக்கு அவன் மேலே வந்து ஒரு கேஸை போட்டு அவனை உள்ளே தள்ளணும், அவன் அனுபவிக்கணும், அவன் சித்திரவதையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வீராவோட அம்மா வந்துட்டு, இங்கே பாரு கண்மணி, விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிற நீ, அப்போது வீராவை போயிட்டு அவன் கூட வாழ சொல்லி சொல்கிறியா அப்படின்னு கேட்க, அது மட்டும் நடக்கவே நடக்காது, வீரா அவன் கூடலாம் வாழக்கூடாது, அவன் அனுபவிக்கணுமா அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.